ஒரு எச்சரிக்கையோட ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ அதிகம் பேசுபவர்களுக்கு பிடிக்காமலேயும் இருக்கலாம். சாணக்கியர் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். மறைக்க தெரியாதவன் ஆள தெரிய மாட்டான். அதனால்தான் உண்மையா முன்னேறுபவர்கள் 10 விஷயங்களை தன்னுடைய உயிருக்கு மேலாக பாதுகாப்பாங்க. எங்கிருந்து வருமானம் வருது, அடுத்த செயல் என்ன, எவ்வளவு சேமிப்பு, யாருக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கோம், என்ன சொத்து, எங்கே பலவீனம், எவ்வளவு இழப்பு, வாழ்க்கையை எப்படி சமாளிக்கிறாங்க, யாருக்கு என்ன அறிவுரை சொல்லணும், இவையெல்லாம். ஏன்னா வாழ்க்கை நல்ல மனசு உள்ளவர்களால் மட்டுமல்ல, கவனம் இல்லாதவர்களால் தான் அதிகமாக கெடுது. சாணக்கியர் சொல்றாரு, ரகசியம் வெளியே வந்த நாளே வீழ்ச்சி தொடங்கும். இந்த 10 விதிகள் உங்களை மறைக்க அல்ல, உங்களை பாதுகாப்பிற்காக சொல்றது. கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க, அமைதியா வளருங்க. இந்த வீடியோ முடிஞ்சப்போ நீங்க பேசுறது குறையும், உங்களுடைய வாழ்க்கை உயரும். உங்களுடைய வாழ்க்கை உயரணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசி பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாயிண்ட் நம்பர் 1, நீங்க எதிலிருந்து சம்பாதிக்கிறீங்கன்னு எல்லாரிடமும் சொல்லக்கூடாது. ஒரு சின்ன கதை சொல்றேன். இந்த கதை உங்களுடைய வாழ்க்கை மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு நகரத்துல அங்க ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் பையன். அவருடைய பெயர் அருண். டே ஜாப் சேலரி ரொம்ப சிறிது. ஆனா இரவு முழுக்க அவரு லேப்டாப்ல வேறொரு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த வேலை தான் ஃப்ரீலான்ஸ். ஃப்ரீலான்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு கம்பெனிக்கு பர்மனன்ட்லி வேலை செய்யாம சுயமா கிளைண்ட்ஸுக்கு டிசைன் வேலை செய்து பணம் சம்பாதிப்பது தான் ஃப்ரீலான்சிங் டிசைனிங். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவனுக்கு டேலண்ட் இருந்தது, டெடிகேஷன் இருந்தது. ஆனா யாருக்கிட்டையும் சொல்லாம அமைதியா ஒர்க் பண்றது தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அருண் எவ்வளவு ஏர்ன் பண்றாரு, எந்த கிளைண்ட்ஸ், என்ன ஸ்ட்ராட்டஜி யாரிடமும் சொல்ல மாட்டாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க, டேய் நைட்ல என்ன பண்ற, என்ன வேலை செய்யற, எவ்வளவு வருவது, யாரு கிளைண்ட்ஸ். அவரு ஒரு ஸ்மைல் மட்டும், அதுக்கு மேல எதுவும் அவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. சின்ன வேலை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதை பார்த்து எல்லாருமே அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு சைலண்ட் ஆயிருவாங்க. இவனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பேசிட்டு அமைதி ஆயிருவாங்க. ஆனா அருண் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டுக்க மாட்டார், சைலண்ட் ஆயிருவார். சாணக்கியர் சொன்ன மாதிரி உண்மையான மணி மேக்கர்ஸ் ஆக்ஷன்ல காட்டுவாங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்றது தவிர்த்துடுவாங்க. 6 மாசம் ஆச்சு, அவனோட இன்கம் சைலண்டா அதிகமாச்சு. எவ்வளவு அதிகமாச்சுன்னா, ஒரு மந்த் சேலரியை விடவும் ஃப்ரீலான்ஸ் இன்கம் 5 மடங்கு அதிகமாச்சு. ஆனா அவர் யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட வெளியில சொல்லல. ஒரு நாள் அவரோட ஆபீஸ்ல ஒரு சஜஷன் வந்தது. பல வருடமாக சீனியரா இருந்த ஒரு மனிதர், அவருடைய பெயர் ரேகன். எல்லாரிடமும் ரொம்ப பெருமை பேசுவார். நான் தான் அதிகமா ஏர்ன் பண்றேன், என்னுடைய லெவல் என்னன்னு தெரியுமா, என்னுடைய நெட்வொர்க் எவ்வளவு தெரியுமா, நான் இல்லாம கம்பெனியே ஓடாது. இவனோட அந்த ஆட்டிடியூட் காரணமா கோவம் இருந்தாலும் பல பேரு இவன் பண்றதை சகிச்சு கொண்டு போனாங்க. அவனுக்கு காம்படிஷன் கூட அதிகமா வந்துச்சு. பாஸ் கூட இவரை வெறுத்தாரு. ஆனா அருண் சைலண்ட் ஒர்க்கர், ஜீரோ சோவர், பியூர் அவுட்புட். ஒரு நாள் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கம்பெனிக்கு கிடைச்சது. எல்லாரும் ரேகன் தான் லீடு கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா பாஸ் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த ப்ராஜெக்ட அருண் ஹேண்டில் பண்ணுவான். அதே நேரம் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வியப்பா பார்த்தாங்க. எல்லாரும் முணுமுணுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அருணா, இவன் என்ன வேலை பண்ணுவான், இவனோட கெப்பாசிட்டியே தெரியலையே. அதுதாங்க பாயிண்ட். அருண் தன்னுடைய இன்கம், ப்ராஜெக்ட் திறமைகள் எல்லாம் சைலண்டா வைத்திருந்ததால யாரும் அவருடைய வளர்ச்சியில எதுவும் செய்ய முடியல, பொறாமை கூட பட முடியல. இதெல்லாம் அவர் சைலண்டா இருந்ததுனால அவரை காப்பாத்திச்சு. கிளைண்ட் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. கம்பெனி growth ஆச்சு. பாஸும் போனஸ் கொடுத்தாரு. அருணும் ப்ரொமோஷன்ல அதிகமா போனாரு. ஒரு நாள் ரேகன் அவரை பிரைவேட்லயே கேட்டாரு, யார்கிட்ட சொல்லாம இவ்வளவு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டியா? அருண் ஜஸ்ட் ஸ்மைல்டு. சத்தம் இல்லாத வேலை தான் சார் அதிகம் சத்த போடும் ரேகன் சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு அமைதியாயிட்டாரு. ரேகன் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது? உங்க இன்கம், உங்க ஸ்ட்ராட்டஜி, உங்க growth யாருக்கும் சொல்ல தேவையில்ல. நீங்க சத்தமா சொன்னீங்கன்னா அதோட கண்டிஸ்டி, போட்டி, தடைகள், பொறாமைகள் இதெல்லாம் சேர்ந்து கூட வரும். ஆனா சைலண்டா வைத்தீங்கன்னா மணியும் க்ரோ ஆகும், மைண்டும் சேஃப் ஆகும், லைஃபும் ஸ்மூத் ஆகும். உன் வருமானம் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஆறு மாதிரி இருக்கட்டும், ஆனா அந்த ஆற்றின் ஆழம் யாருக்கும் தெரியக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 2, உங்கள் அடுத்த அடியை வெளிப்படுத்தாதீர்கள். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தார். அவர் தன்னை மிகுந்த அறிவாளி என்று நினைத்தார். போருக்கு செல்லும் முன் தன் அமைச்சர்களையும் மக்களையும் கூப்பிட்டு, நான் இப்படி தாக்கப் போகிறேன், அப்படி நகரப் போகிறேன், அந்த நாளில் இந்த இடம் என்று எல்லா திட்டங்களையும் வெளிப்படையாக சொன்னார். அவர் நினைத்தார், நான் உண்மை சொன்னால் எல்லாரும் என்னை பாராட்டுவார்கள் என்று. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த வார்த்தை காற்றில் மட்டும் பறக்கவில்லை, அவை சத்தமாக எதிரியின் காதுகளிலும் விழுந்தன. எதிரி அமைதியாக காத்திருந்தான். ராஜா சொன்ன பாதையிலேயே கண்ணி வைத்தான். ராஜா வந்தபோது
போரே தொடங்கும் முன் தோல்வி. ராஜ ஆயுதத்தால் அல்ல, வாயால் தோற்றான். இதுதான் இன்று பலருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. நாம் என்ன செய்கிறோம், நாளை என்ன செய்ய போகிறோம் என்று இன்றே எல்லாரிடமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எதிர்கால கனவுகள், தொழில் எண்ணங்கள், இலக்குகள் அனைத்தையும் வெளியே பேசுகிறோம். யாரிடம் பேசுகிறோம் தெரியுமா? உண்மையாக நம்மை நலமாக நினைப்பவர்கள் மட்டுமல்ல, பொறாமை உள்ளவர்களிடமும், சந்தேகம் கொண்டவர்களிடமும், நம்மை தடுக்க காத்திருப்பவர்களிடமும். வாயால் சொல்லும் ஒவ்வொரு திட்டமும் உள்ளத்தில் இருக்க வேண்டிய சக்தியை வெளிப்படுத்தி கசைய விடுகிறது. செய்யாமல் சொல்லிவிட்டால் மனம் ஏற்கனவே சாதித்தது போல உணர்கிறது. இதனால் தான் செயலுக்கு தீவிரம் குறைகிறது. இதற்கு மேலாக ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அழைப்பாக மாறுகிறது. யார் யார் எதிரியாக இருக்கிறார்கள் என்று நாமே அவர்களுக்கு அடையாளம் காட்டி விடுகிறோம். சாணக்கியர் இதைத்தான் சொன்னார். உன் அடுத்த அடி யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும். தெரியாதவனையே இந்த உலகம் பார்த்து பயப்படும். அமைதியாக முன்னேறுபவன் சத்தமாக பேசுபவனை விட ஆபத்தானவன். உண்மையான வெற்றியாளர்கள் முதலில் அமைதியாக இருப்பார்கள். திட்டம் உள்ளத்தில் இருக்கும், செயல் மட்டும் வெளியில் இருக்கும். மரம் கனியாகும் போது சத்தம் போடாது. காற்றில் அசைந்தாலும் அதன் வேர் மண்ணுக்குள் ஆழமாக இருக்கும். அதேபோல் நீங்களும் வளரும்போது அமைதி உங்களின் பாதுகாப்பு. இன்று ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் கனவுகள் உங்கள் உள்ளத்தில் பாதுகாப்பாக இருக்கட்டும். விளைவு வந்த பிறகு உலகமே பேசும். அப்போது உங்கள் வாயால் இல்லை, உங்கள் செயலால். பாயிண்ட் நம்பர் 3, உங்களுடைய சேமிப்பை யாரிடமும் சொல்லாதீர்கள். இதுவும் ஒரு சின்ன கதையை சொல்றேன். ஒரு சிறிய கிராமத்துல அருண் என்ற ஒரு சின்ன பையன் இருந்தான். வயசு குறைவா இருந்தாலும் அவனுடைய புத்திசாலித்தனமும் உழைப்பும், தினமும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேமித்து வச்சிருந்தான். அவனுக்கு ஒரு கனவு. ஒரு நாள் பெரிய கடை வச்சு நான் ஏதாவது சாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இருந்தது. என்னன்னா, அவன் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்தாலோ அது எல்லோரிடமும் சொல்லி விடுவான். ஒரு நாள் அவன் நெருக்கத்தில் இருக்கும் வேலைக்காரரிடம் சொன்னான், நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு எனக்கு தேவையான அளவு பணம் சேமிச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல கழிச்சு என் கனவு நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி வாய மூடல. அப்புறம் தான் அவனுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. அது சொல்ல போனா இந்த ஒரு தவறான செயலால அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. அடுத்த நாள் இருந்து அருணின் வீட்டுக்கு வருகையாளர் கூட்டம் மெல்ல மெல்ல உயர்ந்தது. முதல்ல அவர் சொந்தக்கார் வந்தாரு. அருண், என் வீட்டுல ஒரு அவசரம், கொஞ்சம் உதவி பண்ணு. உன்னிடம் பணம் இருக்குன்னு கேட்டேன். அருணால தவிர்க்க முடியல. உறவுக்காரன் என்பதால் உடனே கொடுத்தான். மறுநாள் நண்பன் வந்தான். டேய், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, உடனே பணம் தேவை, நீ நல்லபடியா சேமிச்சிருக்கியாமே, கேள்விப்பட்டேன், ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துக்கிறா குட்ரா என்று கேட்டான். அருண் மீண்டும் கொடுத்தான். அதுக்கு பிறகு ஒருவர், அதன் பின்பு இன்னொருவர். ஒவ்வொருவரும் வெவ்வேறு கதைகளோடு வந்து அவனிடம் உதவி கேட்டு சென்றார்கள். எல்லோருக்கும் கொடுத்தான். கொடுத்த பணம் திரும்ப வரவில்லை. மெல்ல மெல்ல அருணின் சேமிப்புகள் வெறுமையாய் போய் கொண்டிருந்தது. ஆனா இன்னும் மோசமா நடக்கும்னு பின்னாடிதான் தெரிஞ்சுக்கிட்டான். அருண் வேலை முடிந்து வீடு திரும்பும் போது அவன் வீட்டில் கதவு பாதியாக திறந்திருந்தது. உள்ளே போய் பார்த்தபோது தன் மரத்தில் மறைத்து வைத்திருந்த சேமிப்பு பெட்டி காணாமல் போயிருந்தது. யாரிடம் இவன் பேசியதை கேட்டு இவனிடம் இருந்த பணத்தை பற்றி தெரிந்து கொண்டு வீட்டுக்கே நுழைந்தார்கள். அருண் அதிர்ச்சி அடைந்தான். அவன் உழைப்பும் கனவும் எல்லாம் ஒரே நாளில் சிதறி போயிருந்தது. அவன் பக்கத்தில் இருந்த மூதாட்டி அவனை பார்த்து சொன்னால், மகனே, பணம் பாதுகாப்பாக இருக்கணும்னா அதை வச்சுட்டு இருக்கிற இடம் மட்டுமல்ல, அதை பற்றி பேசுற வாயும் பாதுகாப்பாக இருக்கணும். செல்வம் வெளிப்படையாக தெரிந்தா அதை நோக்கி வரும் கண்களும் அதிகமாகும். அந்த வார்த்தைகள் அருணின் மனசில் ஆழமாக பதிஞ்சது. அவன் அந்நாளில் இருந்து ஒரு முடிவை எடுத்தான். இனிமேல் தனது சேமிப்பு, கனவு, திட்டம் எதையும் யாரிடமும் சொல்லக்கூடாது. அவன் மீண்டும் உழைக்க ஆரம்பித்தான். முற்றிலும் அமைதியாக தன் முயற்சிகளையும் முன்னேற்றத்தையும் யாருக்கும் காட்டாமலேயே உள்ளுக்குள் வளர்த்து கொண்டு சில மாதங்கள் கழித்து அவன் மீண்டும் சேமித்த பணத்தால் ஒரு சிறிய கடை எடுத்தான். அந்த முறை அவன் வெற்றியின் ரகசியத்தை யாரும் அறியவில்லை. அருணின் வாழ்க்கை நம்மை ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கிறது. சேமிப்பு என்பது பணம் மட்டுமல்ல, சமாதானம், பாதுகாப்பு, நிம்மதி இவையெல்லாம் சேர்ந்ததுதான். அதை பாதுகாக்கணும்னா அதை பற்றிய தகவல்களையும் பாதுகாக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நல்லவர்கள் இல்லை. ஆனால் நம்ம ரகசியத்தை காக்கிற பழக்கம் நம்மை எப்போதும் காப்பாற்றும். பாயிண்ட் நம்பர் 4, உதவி செய்யும் போது எவ்வளவு செஞ்சீங்கன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஏன்னா இது ஒரு சின்ன கதையை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒரு நகரத்தின் அருகில சிறிய ஊர்ல வீரன்ற ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் மனசு ரொம்ப நல்ல மனசு. யாருக்காவது பிரச்சனை வந்தா ஓடி போய் உதவி செய்வான். ஒரு துளியும் சுயநலம் இல்லாதவன். ஆனா அவனுக்கு ஒரு குறை இருந்தது. அவன் உதவி செஞ்சதை மற்றவர்களிடம் சொல்லாம இருக்கவே முடியாது. எல்லாத்திட்டையும் சொல்லிடுவான். இப்படிதான் ஒரு நாள் ஊர்ல ஒரு மூதாட்டி பாதையில ஓரத்துல அமைதியா உட்காந்துட்டு
உட்கார்ந்துட்டு அழுந்துட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டான் வீரன். அவங்க சொன்னாங்க, என் மகன் நகரத்துல இருக்கான், பணம் அனுப்பல, மருந்து வாங்கணும் அப்படின்னு. உடனே வீரன் தன்னுடைய பையிலிருந்து பணத்தை மூதாட்டிக்கு கொடுத்தான். ஆனா அங்க இருந்த மற்றவர்களிடம் எல்லாரிடமும் நான் தான் இவங்களுக்கு உதவி பண்ணேன், நான் இல்லைன்னா என்ன ஆகும்னு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். முதல்ல எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனா அந்த நாளுக்கு பிறகு வீரன் எங்க சென்றாலும் இன்னொரு வதந்தியும் பரவ ஆரம்பிச்சிச்சு. இவனிடம் நல்ல பணம் இருக்கிற மாதிரி இருக்குது, உதவி கேட்டால் கொடுப்போம் போல் இருக்குது அப்படின்னு. இதுக்கு இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. வீரவன் எவ்வளவு கொடுத்தான், எப்படி உதவினான் என்று சொல்லிக் கொண்டு இருந்ததால் பல பேருக்கு அவன் உதவி பெருமையாக வெளிப்படையாகவும் தோன்ற ஆரம்பிச்சது. அடுத்த வாரம் வீரனின் நண்பன் ஒருவன் வந்து, நீ மூதாட்டிக்கு பெரிய உதவி செய்ததாக கேட்டேன், கொஞ்சம் எனக்கும் உதவி பண்ணு என்று கேட்டான். அதற்கு பிறகு ஒரு அண்டை வீட்டார், நீங்க நிறைய உதவி பண்றாங்களாமே, எனக்கு கொஞ்சம் உதவிடுங்க என்றார். வீரன் நல்ல மனதில் கொடுத்தான். ஆனா ஒவ்வொருவரும் வந்து கேட்க ஆரம்பிச்சதும் அவனுக்கு உயிர் மூச்சு நெருக்கடி. அவன் சேமிச்சிருந்த பணம் பாதியா குறைஞ்சு போச்சு. அவன் மனதுக்கே சோர்வு. ஒரு நாள் வீரன் இருப்பிடம் அருகில் வயதான கோவில் பூசாரி அவனை பார்த்தார். மகனே, உன் கண்ணில் சோர்வு தெரிகிறது, என்ன ஆச்சு என்று கேட்டார். வீரன் எல்லாம் நடந்ததை எல்லாம் சொன்னான். நான் உதவி செய்கிறேன், ஆனா இப்ப எல்லாரும் என்னிடம் எதிர்பார்க்கிறாங்க, என் உதவி இப்ப நன்மை இல்ல, சுமையாகிவிட்டது. பூசாரி மெதுவாக சிரித்தார். உதவி செய்யறது பெரிய விஷயம் மகனே, ஆனா அதை கத்திக்கிட்டு சொல்லிட்டா அது நன்மை இல்ல, பெருமையாக மாறிவிடும். பெருமை வரும் இடத்தில் ஆசை, பொறாமை, எதிர்பார்ப்பு எல்லாம் பின்தொடரும். உதவி நீங்க நிலையை போல செய்யணும், நீங்க கொடுக்கணும், ஆனா யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த ஒரு வார்த்தை வீரனுக்கு திடீரென்று உள்மனதுக்குள் விழுந்தது. அவன் அந்நாளில் இருந்து ஒரு தீர்மானம் எடுத்தான். இனிமேல் எந்த உதவியும் அமைதியாக யாருக்கும் தெரியாம சொல்லாம செய்யணும். பல நாட்கள் கழித்து கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு குடும்பம் தீ விபத்தில் எல்லாவற்றையும் இழந்தார்கள். எல்லாரும் ஓடி வந்து எப்படி சமாளிப்பது என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த இரவு அந்த குடும்பம் விழித்து பார்த்தபோது வீட்டின் கதவு முன் அட்டை பெட்டியில் உணவு, ஆடைகள், சில முக்கிய பொருட்கள், மருந்துகள் அனைத்தும் இருந்தன. யார் கொடுத்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனா ஒருத்தருக்கு தெரியும், அதை கொடுத்தது வீரன் தான். இந்த முறை எந்த பெருமையும் இல்லாமல், எந்த குரலும் இல்லாமல் அமைதியாக செய்த இந்த நன்மை அந்த குடும்பத்தின் மனசையும் ஊரின் மரியாதையும் வென்றது. அந்நாளில் இருந்து வீரன் உணர்ந்தான், உதவி செய்யறது ஒளி வேண்டாம். பாயிண்ட் நம்பர் 5, நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டி, பிசினஸ் எதுவா இருந்தாலும் யாருக்கும் தெரியாம வாங்கணும், யாருக்கு தெரியாம விற்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை மாதிரி உங்களுக்கு சொல்றேன். ஒரு அமைதியான சிற்றூர்ல கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் பிறந்தது ஒரு சாதாரண குடும்பம். ஆனா அவனுக்கு பெரிய கனவு இருந்தது. ஒரு நாள் நம்மளாலையும் நிலம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், வணிகம், சொத்து எல்லாம் வாங்கி வாழ்க்கையை உயர்த்தணும்னு நினைச்சான். கார்த்திக் சிறு வயதில் இருந்த உழைப்பாளி. அவன் ஒரு கடையில வேலை பார்த்து தினமும் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சான். சில வருடங்கள் கழித்து அவன் முதலீடு செய்யலாம்னு முடிவெடுத்தான். ஒரு நாள் கிராமத்துக்கு வெளியே ஒரு சிறிய நிலம் விற்கப்பட்டது என்று தெரிந்தது. கார்த்திக் அது வாங்கி விடுவான் என்று முடிவு செய்தான். ஆனா அவன் செய்யக்கூடாத ஒரு தவறு செய்தான். அவன் வாங்கிய விஷயத்தை நண்பர்கள், உறவினர்கள், ஊர் மக்கள் எல்லாரிடமும் சொன்னான். நான் நிலம் வாங்கிட்டேன், அடுத்து வீடு கட்ட போகிறேன், இது ஆரம்பம் தான், இன்னும் நிறைய வாங்க போகிறேன் அப்படின்னு உற்சாகத்துடன் பேசியவன் கார்த்திக். முதல்ல எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனா சிலர் மனதுக்குள்ள, இவ்வளவு சின்ன வயசுல இவனால் இப்படி வாங்க முடியுது, இவன் விரைவா முன்னேறான் போல இருக்கு, நம்மை விட இவன் மேல வரக்கூடாது அப்படின்னு எண்ண ஆரம்பிச்சது. அதனால அவர்கள் பார்வைக்கு மெல்ல மெல்ல கார்த்திக்கு தெரிய ஆரம்பிச்சது. சில பொறாமையுடன் பேசுறாங்க, சிலர் கேள்விகள் கேட்டு அவனை சந்தேகப்படுத்த, அவனுடைய முதலீட்டை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அவனை எப்படியாச்சும் நம்ம கெடுக்கணும்னு நினைச்சு மனதுக்குள்ளார திட்டம் போட்டாங்க. அருகில் வாழ்ந்த ஒருத்தர் ஒரு நாள் நேரடியாவே சொல்றாரு, இவன் எப்படி எவ்வளவு சொத்து வாங்கி எவ்வளவு அளவுக்கு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது டைரக்டாவே கேட்டாரு. நாமளும் கணக்கு போட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி இவனுக்கு ஆப்போசிட்டா நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. கார்த்திக் இதை மெதுவா உணர ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல பாராட்டியவர்கள் மனசில் இப்ப பொறாமை, எதிர்மறை எண்ணம், ஆசை எல்லாம் வளருது. அப்படி இருக்க சமயத்தில் அவன் வாசித்த ஒரு பழமையான நூலில் சாணக்கியரின் ஒரு வாசகம் அவனுக்கு கிடைத்தது. உன் வீட்டின் செல்வத்தை காட்ட வேண்டாம், நீ காட்டும் நிழலில் வீரனாய் இருக்கிறது போல உன் செல்வமும் நிழலாகவே இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் அவன் மனதுக்குள் தீபம் போல ஒளிந்தது. அவன் திடீரென்று உணர்ந்தான், தன் முன்னேற்றத்தை யாரிடம் சொன்னால் அது முன்னேற்றம் இல்லை, அது மனிதர்கள் எதிர்மறை பார்வைக்கு எரிபொருளாகிவிடும். இந்நாளில் இருந்து கார்த்திக் ஒரு பெரிய முடிவெடுத்தான். இனிமேல் எந்த சொத்து வாங்கினாலும், எந்த முதலீடு செய்தாலும் யாரிடமும் சொல்லக்கூடாது. வாழ்க்கை முன்னேற்றம் அமைதியில் தான் வளரும். மெல்ல மெல்ல அவன் சொத்துக்களை அதிகரிக்க ஆரம்பிச்சது. நிலம், குடியிருப்பு, சிறிய வணிக நிறுவனம். ஆனா இந்த முறை யாருக்கும் தெரியாமல். ஒரு காலத்தில் அவன் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுவோர் இப்போ அவன் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை அறியவில்லை. அவன் முகத்தில் இருந்த அமைதி மட்டுமே அனைவருக்கும் தெரியுது. ஒரு நாள் ஒரு பழமையான நண்பன் கேட்டான், டே நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? கார்த்திக் சிரித்தான். வாழ்க்கை முன்னேறுது, ஆனா அது என் மனதுக்குள் கடவுளுக்கும் மட்டும் தெரிஞ்சிருக்கும் விஷயம். இந்த அமைதியான பதில் அவன் வாழ்க்கையில் உண்மையை சொன்னது. சொத்து வெளியில் பேசினால் சுமை
சுமையாகும், உள்ளுக்குள் வைத்தால் வைரமாகும். அந்நாளில் இருந்து ஊரின் ஒரு வாசகம் போன்று பரவியது. கார்த்திக் வளர்ந்தான். ஆனால் அவன் வளர்ச்சியில் சத்தம் யாரும் கேட்க. பாயிண்ட் நம்பர் 6, உங்கள் பலவீனங்களை ஒருவரிடமும் ஷேர் செய்யாதீர்கள். ஒரு சிறு கதையாக சொல்றேன். ஒரு நகரத்தில் கேசவன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் நல்ல மனசு உடையவன், உதவிகரமானவன், யாரையும் காயப்படுத்த தெரியாதவன். ஆனா அவனுக்கு ஒரு பெரிய குறை. தன் பிரச்சனை, தன் பலவீனம், தன் மனசுமை எல்லாம் தன்னுடைய நெருக்கமானவர்களிடம் பகிர்ந்து பேசுவான். அவன் நம்பிக்கை வைப்பான். உலகம் அவனுக்கு நல்லதென்று நினைத்து கொண்டு எல்லாரிடமும் சொல்லுவான். ஒரு நாள் கேசவன் வேலையிடத்தில் சோர்வாக இருந்தான். அவன் சம்பளம் குறைவாக இருந்தது, குடும்ப செலவுகளை உயர்ந்திருந்தது, மன அழுத்தமும் அதிகமாக இருந்தது. அவன் அந்த விஷயத்தை தன்னுடைய தோழன் கபிலனிடம் பகிர்ந்தான். எனக்கு ஒரு பயம் இருக்குப்பா, என் திறமை போதுமா, என்னால பணம் சம்பாதிக்க முடியுமா, ஒருவேளை என்னால முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உண்மையா மனதை திறந்து பேசினான். முதல்ல கபிலன் ஆறுதல் சொன்னான். ஆனால் ஒரு சில நாட்கள் கழித்து வேலையிடத்தில் ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சது. கேசவனுக்கு நம்பிக்கை குறைவு, அவன் பலவீனமானவன், பெரிய பொறுப்பு கொடுத்தால் அவனால் முடியாது என்று. யார் சொன்னது என்று கேசவனுக்கு உடனே புரியவில்லை. ஆனால் பிறகு தெரிய வந்தது. அவனிடம் கேட்டு தெரிந்ததை கபிலன் மற்றவர்களிடம் சொல்லியிருந்தான். அந்த வாரம் கேசவனுக்கு ஒரு முக்கிய பணிக்கான வாய்ப்பு வர வேண்டியிருந்தது. ஆனா மேலாளர் கேசவனை பார்த்து சொன்னார், இதை நீ கையாள முடியாது போலிருக்க, இன்னொருவரிடம் கொடுக்கிறேன். கேசவன் அதிர்ச்சி அடைந்தான். தான் பகிர்ந்த தனிப்பட்ட பலவீனம் இப்படி திரும்பி வந்து தன்னையே தாக்கும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அவன் மனதில் ஒரு வலி உருவானது. உலகம் எல்லாரும் நல்லவர்களாக இல்லை, எல்லோரும் நம்மை நலனை கவனிப்பதில்லை, சிலர் நம் பலவீனத்தை பயன்படுத்தி நம்மை கட்டுப்படுத்த விரும்புவார்கள் என்றும். அந்த இரவில் அவன் வீட்டுக்கு சென்றபோது அவன் தாத்தா உட்கார்ந்து பழைய நூல்களை வாசித்துக் கொண்டிருந்தார். தாத்தா அவன் முகத்தை பார்த்து கேட்டார், கேசவா, ஏதோ மனதில் சுமையா இருக்க போலிருக்கே, என்ன ஆச்சு? கேசவன் நடந்ததை எல்லாத்தையும் சொன்னார். தாத்தா மெதுவாக சிரித்தார். மகனே, நீ ஒரு நல்ல மனதுடையவன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய விதி இருக்கு. பலவீனம் எப்பொழுதும் உள்ளுக்குள் வைத்திருக்க வேண்டும், வலிமை வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டும். நீ உன் திறமை, உன் வளர்ச்சி, உன் சாதனையை உலகத்துக்கு சொல்லலாம். ஆனால் உன் மனதில் இருக்கும் பயம், குறை, தளர்ச்சி, அதை நீயும் கடவுளும் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி நம்மை கீழே இழுக்கிறவர்கள் நிறைய பேர் இங்கு இருக்காங்க. இந்த வார்த்தைகள் கேசவனின் இதயத்தில் பதிந்தது. அவன் அடுத்த நாள் முதல் முடிவெடுத்தான். இனிமேல் தனது பயம், பதட்டம், குறைகள், தளர்ச்சி எதையும் யாரிடமும் சொல்லக்கூடாது. அவனை முன்னேற்றும் விஷயங்களை மட்டும் வெளியில் காட்ட வேண்டும் என்று ஒரு சபதம் எடுத்தான். அவன் தனது திறமையை மேம்படுத்தி அமைதியாக உழைத்தான். சில மாதங்களில் அவன் மிகப்பெரிய திட்டத்தை கையாளும் நிலைக்கு வந்துவிட்டான். அந்நேரத்தில் மேலாளர் கூட வந்து சொன்னார், உன்னில் நம்பிக்கை இப்போ அதிகமாக இருக்கிறதே என்று. கேசவன் அதை அமைதியாக சிரித்தபடி ஏற்றுக்கொண்டான். அவன் மனதில் ஒரு உண்மை மட்டும் நின்றது. உலகம் நல்லது, ஆனால் நீ பலவீனத்தை காட்டாத வரைக்கும் மட்டுமே. பலவீனம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், வலிமை வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு. பாயிண்ட் நம்பர் 7, யாரையும் இம்ப்ரெஸ் செய்ய உங்கள் வெல்த்தை ஷோ பண்ணாதீங்க. ஒரு பெரிய நகரத்துல அரவிந்தன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல வாழ்க்கை எல்லாம் இருந்தது. ஆனா அவனுக்கு ஒரு பழக்கமும் இருந்தது. தன்னை சுற்றியுள்ளவர்களை கவர்ந்து காட்டணும் என்று ஒரு ஆசை எப்பொழுதும் அவன் மனதிற்குள் ஒளிந்திருந்தது. புதிய ஆடை வாங்கினால் உடனே எல்லாரிடமும் காட்டிவிடுவான், எல்லாருக்கும் காட்டுவான். புதிய செல்பேசி வாங்கினால் கூட்டம் நிறைந்த இடத்தில் மட்டும்தான் நின்று பேசுவான். விலை உயர்ந்த கடைக்கு சென்றால் ரசீது தெரியும்படி பையை வைத்துக் கொண்டு நடப்பான். அவன் நம்பிக்கையே இதுதான். நான் எவ்வளவு செழிப்பாக தெரிகிறனோ அவ்வளவு மனிதர்கள் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைத்தான். ஆனால் வாழ்க்கை அவனுக்கு வேறொரு பாடம் சொல்ல போகுது என்று அவனுக்கு அன்று அறியவில்லை. ஒரு நாள் அரவிந்தன் நண்பர்கள் அவனை ஒரு விழாவுக்கு செல்ல அழைத்தனர். அவன் அங்கே விலை உயர்ந்த மணிக்கொட்டும், ஆடைகளும், நகைகளும் எல்லாம் போட்டுக்கொண்டு பிரம்மாண்டமாக நுழைந்தான். அவன் நடக்கிற ஒவ்வொரு வினாடியும் பலர் அவனை பார்த்து ரசிகர்கள் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா? இவன் என்ன இவ்வளவு வரட்டு கௌரவமாக இருக்கிறானே, இதையெல்லாம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று என்ன அவசியம் அப்படின்னு நினைத்து இவன் அதிகமாக செலவு செய்கிறான் என்று புறம் பேசிக் கொண்டிருந்தனர். பணக்காரன் என்றாலும் இப்பொழுது இவன் மனது காலியாக இருக்கிறது அல்லவா என்று நினைத்தார்கள். அவன் இம்ப்ரெஸ் பண்ண நினைத்த மக்கள் அவனை பற்றி பொறாமையுடன் எரிச்சலுடன் பேச ஆரம்பிச்சாங்க. அதே நாளில் அவன் பையில் இருந்த பணத்தை, கைகடிகாரத்தையும் யாரோ திருடி சென்றார்கள். கூட்டத்தில் அவன் பந்தக்காக காட்டின எல்லாமும் திருடர்களுக்கு நழுவாத வாய்ப்பாக மாறிவிட்டது. அரவிந்த் மனசில் துளை விழுந்தது. அவனுக்கு வலி, அவமானம், பஞ்சபாதம் எல்லாம் மூழ்கி போனது. அந்த இரவு அவன் வீட்டுக்கு திரும்பும்போது ரயில் நிலையத்தில் தான் அவன் ஒரு உண்மையை பார்த்தான். ஒரு எளிய முதியவர் பழைய சட்டை போட்டுக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆனா அவருடன் இருந்த பையில் இருந்து அவ்வப்போது தாள்களை எடுத்து பார்த்தார். அவருக்கு பெரிய நிலப்பதவிகளும், வணிக ஆவணங்களும், வாடகை கட்டுச் சான்றுகளும். அரவிந்தன் ஆச்சரியத்துடன் கேட்டான், ஐயா, இதெல்லாம் உங்களுடையவையா? முதியவர் சிரித்தபடி,
அப்படியே, ஆம் மகனே, ஆனா நான் இதை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டேன். என்னுடைய பலம் எவ்வளவு இருக்கிறது என்பது யாரும் அறிய தேவையில்லை. அரவிந்தன் அதிர்ந்தான். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? முதியவர் சொன்னார், செல்வம் என்பது ஒரு கணவன் மனைவிக்கும் இடையில் இருக்கும் உறவு போன்றது. அதை மற்றவர்களிடம் பேசினால் அல்லது காட்டிக்கொண்டால் அவரது வாழ்க்கையில் பொறாமை, காட்டிக் கொடுக்கும் ஆவல், திருடர்கள் எல்லாம் வந்து அதை தாக்கும் என்பது உணர்த்தும்படி சொன்னார். அந்த வார்த்தைகள் அரவிந்தின் உள்ளுக்குள் விழுந்தது. அவன் உணர்ந்தான், தன்னுடைய பலத்தை யாரிடமும் காட்டக்கூடாது என்றும், மாறாக மனக்கசப்பு, பிழைப்பு, பண இழப்பு இதைதான் கொடுத்தது என்றும் அவன் அன்று ஒரு முடிவு செய்தான். இனிமேல் அவன் எதையும் காட்டப் போவதில்லை. அவனுடைய செல்வமும் வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும். அசல் அழகு பிரகாசிக்க வேண்டியது செயலில் மட்டுமே, காட்சிகளில் இல்லை. சில மாதங்கள் கழித்து அரவிந்தின் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது. அவன் அதிகமாக சேமித்து அதிகம் முதலீடு செய்து குறைவாக செலவு செய்தான். அவன் வாழ்க்கை அமைதியாகவும் வளர்ச்சி இரட்டிப்பாகவும் ஆனது. மக்கள் பேசினார்கள், முன்னாடி காட்டுகிற அளவுக்கு அரவிந்தன் இப்பொழுது எதையும் பந்தாவாக காட்டிக்கொள்வதில்லையே என்று பெருந்தன்மையோடு இருக்கான் என்றும் அவன் அவர்களை பார்த்து, இதுவே இவன் உண்மையான செழிப்பு என்று நினைத்துக் கொண்டு அவனுக்குள்ளே அவனே சிரித்து. பாயிண்ட் நம்பர் 8, உங்கள் லாஸை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. எல்லாமே கதையா தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல இருக்க 10 பாயிண்ட் கதை மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஒரு சிறிய கிராமத்துல மோகன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் கனவுகளும் ஆசைகளும் முயற்சிகளும் நிறைந்தவன். சிறிய வணிகம் ஆரம்பிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக விரும்பினான். சில வருடங்களாக சேமித்த பணத்தை கொண்டு அவன் இறுதியாக ஒரு சிறிய கடை ஆரம்பித்தான். முதல்லேயே வாடிக்கையாளர்கள் நல்ல வரவேற்றனர். மோகன் உற்சாகத்துடன் இருந்தான். இப்போ வாழ்க்கை முன்னேற போகுது என்று நினைத்தான். ஆனால் சில மாதங்கள் கழித்து சந்தை நிலைமைகள் மாறின. வாடிக்கையாளர்கள் குறைந்தார்கள், செலவுகள் அதிகரித்தன, கடை நஷ்டத்தில் போக ஆரம்பித்தது. ஒரு நாள் கணக்கை பார்த்தபோது மோகன் அதிர்ச்சி அடைந்தார். அவன் சேமித்ததை விட அதிகமாக நஷ்டமாயிற்று. கடை மூட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது. மோகனின் மனசு உடைந்தது. நிறைய நஷ்டங்களானது. காரணம், தன்னுடைய நஷ்டத்தை எல்லாரிடமும் பகிர்ந்ததுதான். எனக்கு பெரிய லாஸ் ஆயிருச்சு, வேலையை விட்டு வணிகம் செய்தது தவறா, என்னால முடியுமா என்று எனக்கே தெரியல, அப்படியென்று தன்னுடைய நண்பர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் எல்லாரிடமும் கூறிவிட்டார். அவர் நினைத்தது யாராவது ஆறுதல் சொல்வார்கள் என்று. ஆனால் நடந்தது வேற. அவர் சொன்ன 5 பேரில் 3 பேர் அவர் முன்னாலேயே சிரித்துக் கொண்டிருந்தனர். அவர் வணிகம் பண்ணா இதுதான் ஆகணும், உழைப்பிருக்கா, அறிவிருக்கா அப்படி என்று பக்கத்தில் நின்று பேசினார்கள். இன்னொரு 2 பேர் அவரை நேரடியாக அவமதித்தனர். நஷ்டம் வந்தா வீட்டில் இருப்பது மட்டும் நல்லது, வணிகம் எல்லாராலையும் முடியாது என்று அவன் மனதை புண்படுத்தினார்கள். ஒரே ஒருத்தர் மட்டும் அவரிடம் வந்து, ஐயா மன்னிக்கவும். அவர் சொன்னார், தோல்வி வந்ததாலே நீங்கள் குறைவானவன் அல்ல, இது உன்னை கற்றுக் கொடுக்கும் வரும் பெரிய பாடம். இதை அமைதியாக ஏற்று, அமைதியாக கற்று, அமைதியாக முன்னேறு. இந்த வார்த்தைகள் மோகனின் மனதை தொட்டது. அவன் வீட்டுக்கு வந்த நீண்ட நேரம் பேசி யோசித்தான். அன்று அவனுக்கு சாணக்கியரின் ஒரு வாசகம் ஞாபகம் வந்தது. உன் லாஸ் உனக்கு கற்றுக் கொடுக்கும், மற்றவர்களுக்கு கேலியும் கிண்டலும் கொடுக்கும். மோகன் உடனே உணர்ந்தான், தான் செய்த பெரிய தவறு தன் தோல்வியை உலகத்துக்கு சொன்னது. தோல்வி தனிப்பட்டது, கற்றல் அமைதியிலும் வரும். அவன் அடுத்த நாள் முதல் முடிவீடு செய்தான். எந்த தோல்வி வந்தாலும் யாரிடமும் சொல்லக்கூடாது, அமைதியாக அனலைஸ் பண்ணணும். என்ன தவறு, எப்படி சீர் செய்ய முடியும் என்று ஆராயணும். அடுத்த நாள் முயற்சி பெரிதாக இருக்கணும். அவன் பழைய கடையை மூடினான். ஆனால் தோல்வியுடன் மூடவில்லை, அனுபவத்துடன் மூடினான். பல மாதங்கள் அவன் சிந்தித்தான், கற்றுக்கொண்டான், சந்தையை பார்த்தான், புதிய வாய்ப்புகளை ஆராய்ந்தான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு புதிய யோசனை உதித்தது. அது அவன் முந்தைய நஷ்டத்தில் இருந்து கற்றுக்கொண்ட அனுபவத்தில் உருவான யோசனை. அவன் அந்த யோசனையை அமைதியாக வளர்த்தான், யாரிடமும் கூறவில்லை. நிதானமாக செய்து சரியான நேரத்தில் ஒரு புதிய வணிகத்தை ஆரம்பித்தான். இந்த முறை கடை ஆரம்பித்த போது வணிகம் பறந்தது. கிராமமே பேச ஆரம்பிச்சது. மோகன் எப்படியோ பெரிய அளவில் வளர்ந்து விட்டான். என்ன ரகசியமோ? அவனோ சிரித்து கொண்டிருந்தான். அமைதிதான் அவனுடைய ரகசியம். அவன் உறுதியாக நம்பினான், தோல்வியை அமைதியாக கையாள்ந்தால் தான் வெற்றி சத்தமாக வரும் என்று நம்பினான். பாயிண்ட் நம்பர் 9, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்றீங்க? அதை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஊரில் அருள் என்ற இளைஞன் இருந்தான். அவன் சம்பளம் பெரிதாக இல்லாததாலும் அவன் வசதியாக வாழ்க்கையே வாழ்ந்தான். அவன் வீட்டில் எப்போதும் அமைதி, அவன் முகத்தில் எப்போதும் நம்பிக்கை. அருளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவன் பணத்தை எப்படி கையாளுறான், எங்கே செலவு பண்றான், எப்படி சேமிக்கிறான் என்பதை யாரிடமும் பகிர்ந்ததில்லை. ஆனால் ஊருக்குள் ஒரு பெரிய கேள்வி, அருள் எப்படி இவ்வளவு சீக்கிரமா முன்னேறான்? சம்பளம் நம்மள மாதிரி தானே, ஆனால் அவன் எப்போதும் செட்டில்டு ஆயிட்டான்ல, ஏதோ ரகசியம் இருக்கு. இந்த பேச்சுக்கு ஊரில் இருந்த மாதவன் தான் காரணம். அவனுக்கு மற்றவர்களோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணுவது ஒரு பெரிய பொழுதுபோக்கு. ஒரு நாள் மாதவன் நேரா அருளிடம் கேட்டான், அருள்,
நீ என்ன ஸ்பெஷல் பண்ற? எங்ககிட்டயே சொல்லு, நானும் முன்னேறணும். அருள் சிரித்தான். இது சாதாரண சிரிப்பு இல்லை, எதையும் வெளியில் சொல்லாத அறிவுடையவனின் அமைதியான சிரிப்பு. மாதவா, முன்னேறணும் என்றால் ரகசியம் எதுவும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ரொம்ப முக்கியம், அதுதான் ஒழுக்கம். மாதவனின் கேள்விக்குறி முகத்தோடு பார்த்தான். அது ஏதோ தெரியும், ஆனால் நீ என்ன பண்ற? அருள் திடீரென்று பதில் சொல்லல. அவன் கதையை கூற ஆரம்பித்தான். கொஞ்ச நாட்களுக்கு முன்பு அருளும் மாதவனும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். சின்ன சம்பளம், பெரிய கனவுகள், நடுவுல நிறைய குழப்பங்கள். ஆனால் ஒரு நாள் அருளுக்கு அதிர்ச்சி. அவன் அப்பா திடீரென்று நோயால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அவனிடம் சேமிப்பு இல்லை. அவனுக்கு அங்கங்க கடன் வாங்கி ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவன் மனசு உடைந்தது. அவன் அங்கேதான் முடிவெடுத்தான். இனி கடன் வாங்கி எதையும் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தான். என் கை கட்டுப்பாடாக இருக்கணும். அந்நாளில் இருந்து அவன் என்ன செய்வது என்று முதலில் கற்றுக்கொண்டான். அவன் செலவை கொண்டு பெருமைப்படவில்லை. அவன் வாங்கறதுக்கு முன் 3 நாள் யோசிச்சான். அவசியமில்லாத செலவுகளை நிறுத்தினான். சிறிய அளவிலான முதலீட்டை தினமும் செய்தான். இந்த எல்லாவற்றையும் யாரிடம் சொல்லவில்லை. ஏன்னா சொல்லியிருந்தால் இது 2 தான் நடக்கும். ஒன்று, கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருப்பனர். ஏதோ காசு சேமிக்கிறான் போல என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இரண்டாவது, காப்பி பண்ணுவாங்க. பிறகு அவங்களே முன்னுக்கு போயிருவாங்க. அருள் இதை கவனித்திருந்தான். மாதவன் இந்த கதையை கேட்டான். ஆனால் இன்னும் அவனுக்கு சந்தேகம். ஆனால் இது யாரிடம் சொல்லக்கூடாது ஏன்? அருள் மெதுவாக சொன்னான். பணம் கையாளுறது ஒரு ஒழுக்கம். அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதை வெளியில் சொன்னால் மக்கள் உன்னை பிரித்து பேசுவார்கள். சிலர் பார்த்து பொறாமைப்படுவார்கள். சிலர் நகைச்சுவை என்று எடுத்துக்குவாங்க. சிலர் உன் பாதையை பின்தொடர்ந்து உன்னை விட முன்னேற முயற்சி செய்வாங்க. உன் ஒழுக்கம் உனக்கே உரியது. அது ஒரு தனிப்பட்ட பலம். மாதவன் அமைதியாகினான். அருளின் வார்த்தை அவனுக்கு முதல் முறையாக உணர்வை கொடுத்தது. அந்நாளுக்கு பிறகு மாதவன் புரிந்து கொண்டான். வெளியில் சொல்லப்படுவது புகழாகும், உள்ளே வைத்துக் கொள்வது சக்தியாகும். அருளோ அவன் ஓயாமல் அவன் ரகசிய ஒழுக்கத்தோடு முன்னேறி கொண்டு போனான். சாணக்கியர் சொன்னது உண்மை. தன்னிடம் உள்ள ஒழுக்கத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ளும் மனிதன் தான் நீண்ட நாட்கள் உயர்ந்து நிற்பான். பாயிண்ட் நம்பர் 10, நீங்க யாருக்கு என்ன அறிவுரை கொடுக்கிறீங்கன்னு அதை வரப்பில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு ஊர்ல தேவா என்ற ஒருவன் இருந்தான். அவன் நல்ல மனசுக்காரன். யாரை பார்த்தாலும் உதவணும், யாருக்காவது பிரச்சனை இருந்தால் உடனே போய் அறிவுரை சொல்லணும் என்ற உணர்வு அவனுக்கு இருந்தது. அவன் நினைப்பது, நான் சொன்னதை ஃபாலோ பண்ணினா எல்லோரும் லைஃபில் முன்னேறிடுவாங்க. ஆனால் அவன் வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது என்று அவனுக்கு அன்று தெரியவில்லை. ஒரு நாள் ஊரில் உள்ள கண்ணன் தேவாவை அணுகி, என் வியாபாரம் ரொம்ப ஸ்லோவாயிருச்சு, என்ன பண்ணலாம் என்று கேட்டான். தேவா 30 நிமிடம் பெரிய உரையை உரைத்தான். கண்ணன் ஆரம்பத்தில் கேட்கிற மாதிரி இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள, இந்த தேவா 20,000 மட்டும் சம்பளம் வாங்குகிறான், நான் பெரிய வியாபாரி, என்னை கற்றுக் கொடுக்க வரான் போல என்று ஈகோவில் எரிந்தான். அதற்கு பிறகு கண்ணன் தேவாவை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். தேவாவுக்கு அது புரியவில்லை. அடுத்து லட்சுமி என்ற பெண் ஒருத்தி அவன் பக்கம் வந்து, என் குடும்பத்தில் சிறிய சண்டை, என்ன செய்யணும் என்று சொன்னால் தேவா அவளுக்கு நிறைய அறிவுரை கொடுத்தான். ஆனால் அந்த அறிவுரை காரணமாக லட்சுமியின் கணவர் கோபப்பட்டு, யாருடா நீ என் மனைவிக்கு அறிவுரை கூறுவது, அவன்தான் நம் வீட்டில் ப்ராப்ளம் கிரியேட் பண்றான் என்று தேவாவையே குற்றவாளியாக்கினான். தேவா உதவி நினைத்தான். ஆனால் அவன் உதவி இருவருக்கும் பிரச்சனையாய் மாறிவிட்டது. இப்படி நாள்தோறும் யாராவது கேட்டாலும் கேட்காமலேயும் தேவாக அறிவுரை கொடுத்து கொண்டே இருந்தான். தேவா அறிவுரை கொடுத்து கொண்டே இருந்தான். ஒருத்தருக்கு சொன்னா ஏற்க மாட்டாங்க, ஏற்றுக்கொண்டால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ணலனா தோல்வி வந்ததால் தேவாவையே பிளேம் பண்ணுவாங்க. தீங்கு எதுவும் தேவா செய்யவில்லை. ஆனால் அவன் மேலே தேவையில்லாத பகை மட்டும் சேர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவனுடைய மாமா ராஜன் அவனை அழைக்கிறார். டே தேவா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நீ ஒரு நல்ல மனசு உடையவன். ஆனால் அத்தனை பேருக்கும் அறிவுரை கொடுப்பது நல்லது அல்ல. தேவா கேள்வியாய் பார்த்தான். ராஜன் மெதுவாக ஒரு சம்பவம் சொன்னான். என் இளம் வயதில் நானும் உன்னை போலத்தான் இருந்தேன். யாராவது பிரச்சனை இருந்தா உடனே ஓடி போய் வழி சொல்லுவேன். ஆனா ஒரு நாள் சாணக்கியன் ஒரு வரியை கேட்ட பிறகு எனக்கு வாழ்க்கையே மாறிவிட்டது. கேட்டால் மட்டும் அறிவுரையை பகிரு, கேட்காதவருக்கு சொல்வது தகுதியல்ல, திமிர். அப்போதுதான் புரிந்தது, அறிவுரைக்கு மதிப்பு வர வேண்டும் என்றால் முதலில் இடம் சரியாக இருக்க வேண்டும். அடுத்து மனிதன் தயாராக இருக்க வேண்டும். முக்கியமாக அதை கேட்க அவசியம் இருக்க வேண்டும். தேவா அமைதியாய் பார்த்தான். இதுவரை யோசிக்காத உண்மை. அந்த இரவு தேவா தனியாக அமர்ந்திருந்தான். யார் யாரெல்லாம் அவன் கூறிய அறிவுரையின் காரணமாக கோபம் கொண்டார்கள், தொலைந்தனர் என்பதை நினைத்தான். அவன் மனசு உடைந்தது. அடுத்த நாள் முதல் அவன் ஒரு விதியை பின்பற்றினான். யாராவது கேட்டால் மட்டும் அறிவுரை சொல்லுவேன் என்றும், கேட்கவில்லை என்றால் அமைதியாக இருப்பேன் என்றும் உறுதிமொழி எடுத்தான். இதுதான் அவனுக்கு வந்த பெரிய மாற்றம். காலம் போக போக மக்கள்
அவனை மதிக்க ஆரம்பித்தனர். இனி தேவா அவரை போர் செய்ய மாட்டான் என்று தெரிந்ததால் யாராவது உண்மையிலேயே தேவைப்பட்டால் மட்டும் அவனை அணுகுவார்கள். அதனால் அவனுடைய வார்த்தைக்கு விலை அதிகரித்தது, அவனுடைய அமைதிக்கு மரியாதை உயர்ந்தது, அவனுடைய நேரமும் காப்பாற்றப்பட்டது. சாணக்கியர் சொன்னது உண்மை. அறிவு அதிகமாக இருப்பதாலே மதிப்பு வராது. அதை எப்போது சொல்ல வேண்டும் என்பதை அறிந்தவனுக்கு தான் உண்மையான மதிப்பு கிடைக்கும்.